சத்குரு, நம்ம சந்தோஷத்துக்காக மற்றவங்களுக்கு தெரியாமல் நாம் சில தவறுகள் செய்கிறோம். அப்படி செய்கிறதுனால இயற்கை நமக்கு தண்டனை கொடுக்குமா? அது உண்மையா? எப்போ ஒரு மனிதனு தப்பு செய்கிறேன்னு தெரிஞ்சு கூட அவனுடைய உணர்வில் தப்புன்னு வந்தாலும் செஞ்சே போயிருந்தான், எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்னு கேட்குறேன். எப்படி என் சந்தோஷமாக இருக்குது? சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எங்கே வாய்ப்பு இருக்குது? இயற்கை ஒன்றும் தண்டனை கொடுக்க தேவையில்லை. இது நமக்கு நாமே ஸ்கீம் தானே. இது நமக்கு நாமே தண்டனை. உட்காந்தா நின்னா தப்பு பண்ணேன்னு நினச்சி உட்கார முடியல, நிற்க முடியல, தூங்க முடியல. இதில் என்ன சந்தோஷம் வந்துடுச்சு உங்களுக்கு? எப்போ நாம் ஒன்று புரிஞ்சுக்கணும், எதை செஞ்சாலும் அதுக்கு ஒரு பதில் இருக்குது, ஒரு விளைவு இருக்குது. இது எங்கேயோ மேலே யாரோ உட்காந்து பண்ணுறாங்கன்னு இல்லை, நமக்குள்ளேயே இருக்குது. என்னத்துக்குன்னா, நானுன்ற தன்மை இப்போ நடந்திருக்கிறதுக்கு அடிப்படையே இதுக்குள்ளே இருக்கிறது. நான் இதுக்குள்ளே ஆனந்தமான நன்மையான ஞாபகங்கள் இருந்தால் இது ஆனந்தமாக ஜுவலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்குள்ளே குற்றம், இதுக்குள்ளே பயம், இதுக்குள்ளே நான் தப்பு பண்ணேன்ற ஒரு இது ஏமாற்றம், இதெல்லாம் சேர்த்துட்டு இது எப்படி ஆனந்தமாக வச்சுக்க முடியும்? சந்தோஷத்தை தேடுதல்ல, நன்மை தேடுதல்ல போய் கெடுதல் பண்ணால் எப்படி நன்மை வரும்? ஏதோ 4 காசு சேர்த்துக்கலாம். நாம் ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்ம சௌரியத்துக்காக நாம் ஏதோ அது இது சேர்த்துக்குவோம். கொஞ்சம் காசு வேணும், கொஞ்சம் சொத்து வேணும், கொஞ்சம் அது இது குடும்பம் அது இது சேர்த்துக்குவோம். எதுக்காக? நம்ம சௌரியத்துக்காக. இந்த உயிர் மிகப்படுத்த முடியாது. அதனால் பணத்தினாலேயோ சொத்துனாலேயோ குடும்பத்தினாலேயோ இந்த உயிர் மிகப்படுத்த முடியாது. உயிர் மிகப்படுத்தணுன்னா இதுக்குள்ளே நாம் என்ன சேர்த்துக்கிறோம்? அதே தான். நான் தெரிஞ்சு தப்பு செஞ்சு சந்தோஷமாக இருக்க போகிறேன்னா எப்படி நடக்க போகுது? அடிப்படையே இல்லை இதுக்கு. அதனால் முதல்ல நீங்கள் ஆனந்தமாக இருந்தீங்கன்னா, இது ஆனந்தமாக இருக்கிறதுன்னு உங்களுக்காக மட்டும் இல்லை. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறீங்க, உங்கள் முன்னாடி இன்னொரு மனிதன் வந்தால் எப்படி நடந்துக்குவீங்க? நல்லபடியாக தானே நடந்துக்கிறீங்க, அன்பாக தானே நடந்துக்கிறீங்க. உங்களுக்கு எந்த போதனை தேவையில்லை. நீங்கள் ஆனந்தமாக இருக்கிறப்போ நீங்கள் ஒரு உயர்ந்த மனிதனாக நடந்துக்கிறீங்க. இதுக்கு எந்த போதனை தேவையில்லை. நீங்கள் கொஞ்சம் பாதிப்பாக இருக்கிறீங்க, டிப்ரெஸ்டாக இருக்கிறீங்க, யார் பார்த்தாலும் அந்த வீதியில் நாய் ஆடுதே அப்படி ஆடுறீங்க, யார் பார்த்தாலே குர்ரன்னுது. ஆனந்தன்றது ஒரு இன்சூரன்ஸ். யார் மனிதன் ஆனந்தமாக இருக்கிறானோ, எந்த ஒரு காரணம் இல்லாமல் ஆனந்தமாக இருக்கிறானோ, அவனுக்கு நீங்கள் நல்லது கெட்டது சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. அவனால் முடிஞ்சது எப்படியும் செய்வான். இதனால் நீங்கள் எது சரி எது தப்பு நீ தர்க்கம் பண்ணுற பதிலாக நீங்கள் எதனால் இன்னொரு உயிர் தொடுறதுக்கு முன்னாடி ஆனந்தமான அன்பான நிலையில் தொட்டிங்கன்னா போதும்.